ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க, என்னதை செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சூப்பரான நலனை பெற முடியும்? இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களால். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மட்டும் போடாதுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறுகிறது. நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நண்பர்களே. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் இரவு சுக்கிர பகவான் ராசிக்குள் நுழைந்து கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கும் நண்பர்களே. எப்படிலாம் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் செலவு செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் அதை ஊதாரித்தனமாக இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. அதிர்ஷ்டகரமான அதிர்ஷ்டக்காற்று வீசக்கூடிய ஒரு நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான வகையில் உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே இன்றைக்கி காத்திருக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. நட்பு நிறைந்த நாள்னு இன்றைக்கி சொல்லலாம். இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கும் உங்களால் இன்றைக்கி கண்டிப்பாக முடியும். விவசாய பணியில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நல்ல மேன்மையான சூழல் இருக்கிறதுங்க. செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் தொழில் வளத்தை நீங்கள் பெருக்க முடியும் நண்பர்களே. உங்களது வீடு அல்லது வாகனத்தை நீங்கள் பழுது நீக்கி அல்லது சரி செய்து இயக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் வீட்டை நீங்கள் ஏதாவது ரிப்பேரிங் ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்கள் வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகளை சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே. மிகப்பெரிய விஐபிகள், சில பிரபலமான நபர்களின் அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. உங்கள் ஃபேமிலியில் இன்னைக்கு சிறப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை, மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. எந்த ஒரு காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, அது சுறுசுறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். எனவே காரியங்களில் சுறுசுறுப்பு கூடும். அது உங்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நண்பர்களே. நீங்கள் ஒருவேளை அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எனக்கு அரசியல் ஈடுபடுவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் சுச்சுவேஷன்ஸ் சூப்பராக இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக கை கொடுங்கிறதுனால நீங்கள் தயங்காமல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இந்த தினம் அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. சமீப காலமாக கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சோர்வு, ஒரு மாதிரியான மந்தத்தன்மை உங்கள் சிந்தனைகள் இருக்குது அப்படின்னா இன்றைய தினம் சரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சிறப்பாக பராமரித்துக் கொள்வீங்க. எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள். நீங்கள் யாரோட உதவியுமே இல்லாமல் உங்களால் இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் நண்பர்களே. அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு முழுமையாக பலன் தரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். நல்ல சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைகள் கொண்டு வர உங்களுக்கு கிட்ட தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. இந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை பெறுவதற்காக உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் அதிகமாக வளைந்து கொடுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வளைஞ்சு கொடுத்து போனீங்க அப்படின்னா அதனால் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடும். அதை நீங்கள் செய்யாதீங்க.
வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். ஏன்னா திடீர்னு தன லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய திறன், அந்த கான்டாக்ட் பண்ணக்கூடிய விதம் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர்னால உங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மன வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எந்த சூழலிலும் எந்த காரியங்களும் ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சிறப்பாக யோசனை செய்து தான் நீங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடணும். ஸோ உங்கள் வாழ்க்கை துணையை கூட இன்னைக்கு நீங்கள் அதிகமான ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் நண்பர்களே. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை திறமையாக சமாளிக்கக்கூடிய நல்ல மனநிலையில் தான் இருப்பீங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். இல்லற வாழ்க்கையில் மற்றவங்க குறுக்கீடுகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான பாண்டிங் இருக்கும். நீங்கள் தவறுதலாக கூட வாக்குவாதங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இந்த தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் அகற்றணும் அப்படின்னா அதற்கு தன்னம்பிக்கை தேவை. அந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால தடைகள் இன்னைக்கு அகலக்கூடிய ஒரு நாள் இன்று தினம். பாதியில் நின்று போன வேலையெல்லாம் நீங்கள் முடிப்பீங்க. குறிப்பாக கட்டிடம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பெண்டிங்கா இருக்குது அப்படின்னா அதை நீங்க மீதி முடிக்கிறது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். கட்டிட பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக நண்பர்களே. உங்களுக்கு விட்டு போன வரன்கள், உங்களுக்கு தேடி வந்த சில வரன்கள், நீங்கள் வேண்டான்னு சொன்ன வரன்கள் இப்பொழுது திரும்ப வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை இப்பொழுது இருக்கு நண்பர்களே. அல்லது உங்களை வேண்டான்னு சொன்னவங்க கூட இப்போ உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமணங்கள் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சூழல் இருக்கு நண்பர்கள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதன் மூலமாக மிக மிக சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று வீசுதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கிறது. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆல் குட்டாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க. வயலட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் விவசாயம் செழிக்கும் நண்பர்களே. விவசாயத்தில் நல்ல மேன்மையான சூழல் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கிறது. எனவே முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மேன்மையான நாளுங்க இன்றைய தினம். நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு சில பிரபலமான நபர்கள் விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக பெருமைகள் உங்களுக்கு சேரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கலகலப்பான நல்ல சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழல் அமையும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக இனிக்கும். நல்ல விஐபிகளை சந்திக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பெருமை மிக்க நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க, சுறுசுறுப்பாக நீங்கள் செய்து முடித்து அசத்துவீங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் இன்றைய தினம் உங்களுக்கு விரிவடையும். நண்பர்கள் மூலமாக பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு மிக மிக சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் இப்போது நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். அது சிறப்பாக கைவிடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சுறுசுறுப்பான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.